வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும், ஜியோ சாருக்கும், அப்புறம் என்னோட அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் புகழ் சார் வாங்க சார், மேலே வாங்க சார். படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். நம்ம எல்லாரும் ஆசைப்பட ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்துருக்கேன். அப்போவும் ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ எல்லாமே எனக்கு ரொம்ப ஷூட்டிங் இருக்குது, 2 மணிக்கு அழைச்சிட்டு எல்லாம் வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ½ hour நான் வெயிட் பண்ணிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா தப்பாகிடுது என் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் பண்ணீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி கலந்தும் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம்ம மக்களோட பிரச்சனைகளை முக்கியமாக சொல்ல ஆசைப்படுறவங்க கதையாக தான் எடுத்துவாங்க. சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி. நாங்கள் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது சுரேஷோட கடாயம் கனிமான கதையை கேட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ரொம்ப நல்ல கதையாக இருக்குன்னு ரொம்ப பிளான் பண்ணி, ஆனால் ரொம்ப டைம் எடுத்துட்டோம், ஒரு 1 year எடுத்துட்டோம். பட் இந்த கதையை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும்னு ரொம்ப நாள் போராடி, அவர் கேட்ட கதைக்களம் அப்படி. அவர் வந்து ஒரு ட்ரை ஏரியா வேணும், ஒரு டெரஸ் வீடே இல்லாத ஒரு ஏரியா வேணும் அப்படின்லாம் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இன்னைக்கு இப்போ வந்து இப்படி வந்து நிற்கிறோம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சுரேஷ் சங்கையா இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பட் அவர் நம்ம கூட இப்போ இல்லை, ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா இருக்கு. நிறைய கதைகள் வச்சிருப்பார். நீங்கள் ஒரு ½ hour அவர்கிட்ட கதை கேட்டிங்கன்னா சமூகத்து மேலே அவ்வளோ ஒரு அக்கறையுள்ள மனிதர். ஒரு ஊரில் போய் உட்காந்து அங்கே இருக்கிற மனிதர்களை பார்த்து இவங்களவே நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காரு. அதை வந்து ஸ்க்ரீன்லேயே கொண்டு வந்துடுவார். அதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயமே. அதை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அவர் வெற்றியும் பெற்றிருக்கார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டிஓபி சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ஹீரோயின் லவ்லி மேடம், யோகோ ரொம்ப ஹீரோ சார் தான் எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாரு இந்த படத்தை முடிச்சதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இந்த படத்தை முடிச்சு கொடுத்த ஏடி பசங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி அமல்ராஜ் இருக்க பொசிஷன்ல ஒரு படத்தினுடைய தரம் பிளஸ் மற்ற விஷயங்களோட அது வந்து மக்களை போய் இதை வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து முதல் காரணமா இருக்கிற இது வந்து பிரஸ் பீப்புள் தான். அவங்க வந்து இப்போ ஜென்ரலி ஒரு இயக்குனர் இல்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல வந்து அவங்களுடைய வந்து சம்டைம்ஸ் மாறிடலாம். பட் நம்ம படத்துக்கு வந்து அதை மாதிரி இல்லாம 2 மடங்கு எஃபர்ட் போட்டு எல்லாருமே எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்கு எங்க குழுவினர் சார்பாகவும் எங்க ப்ரொடியூசர் சார்பாகவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் பத்தியும் குழுவினர் பத்தியும் நான் ஆக்சுவலா பேசணும்னு இருந்தேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் சுரேஷ் சங்கையா சார். பட் நம்ம ராமகிருஷ்ணன் சார் வந்து அதை ரொம்ப அருமையா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதே விஷயங்களை ரிப்பீட் பண்ணாம, நம்ம இந்த படத்துல வந்து யோகி பாபு சார் வந்து பண்ணாரு. அவருடைய சப்போர்ட் வந்து அளப்பரியது. நான் ஆல்ரெடி ஆடியோ லான்ச் டைம்லயே சொன்னேன். நான் அவர் இந்த படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து பெரிய லெவல்ல இருந்தது. இந்த படம் வந்து அவருடைய ஹெல்த் மட்டும் இல்லை, அவருடைய இந்த கதை மேல இருக்கிற இன்வால்வ்மெண்ட்ல முழுக்க அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து சிறப்பா வந்ததுங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு பிளஸ் மற்ற ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த